அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிசம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சுதந்திரத்துக்கு போராடிய புரட்சி வீரர் ஜதீந்திரநாத் முகர்ஜி, சுதந்திர போராட்ட வீரரும் டைகர் ஜதீன் என்று அழைக்கப்பட்டவருமான ஜதீந்திரநாத் முகர்ஜி பிறந்த தினம் இன்று. தற்போதைய வங்கதேசத்தின் நாதியா மாவட்டம் காயாகிராம் கிராமத்தில் 1879 பிறந்தார். இவருக்கு 5 வயது இருந்தபோது தந்தை இறந்து விட்டார். அம்மாவுடன் தாத்தா வீட்டில் வளர்ந்தார். அன்பு காட்டுவதோடு கண்டிப்புடனும் குழந்தைகளை வளர்த்தார் அம்மா. துணிச்சல் மிக்கவராக வளர்ந்து வந்தார் ஜதீன். இளம் பருவத்தில் ஒருமுறை கோடுய் நதிக்கரையில் புதரில் மறைந்திருந்த புலி ஒன்று இவர் மீது பாய்ந்தது. சிறு கத்தியை மட்டும் வைத்திருந்த இவர் 20 நிமிடங்கள் போராடி அதை கொன்றார். புலி கடித்த காலை வெட்ட வேண்டும் என்று மருத்துவர் கூறிய ஆலோசனையை புறக்கணித்து தன் மனோபலத்தால் குணமடைந்தார். இச்சம்பவத்துக்கு பிறகு பாகா ஜதீன் டைகர் ஜதீன் என்று அழைக்கப்பட்டார். மல்யுத்தம், நீச்சல், குதிரையேற்றத்தில் பயிற்சி பெற்றார். பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக புரட்சிகரமான செயல்களை செய்து வந்த யுகாந்தர் அமைப்புக்கு தலைவராக செயல்பட்டார். அந்த கிராமத்தில் உள்ள எழுத்தாளர்கள், கவிஞர்களிடம் இவர் சுதந்திர கனலை மூட்டி பல படைப்புகளை உருவாக்கச் செய்தார். மற்றவர்களுக்கு உதவும் தன்மையும் கலகலப்பான இயல்பும் கொண்டவர். ஜாதி மத வேறுபாடின்றி அனைவருக்கும் உதவினார். கல்கத்தா மத்திய கல்லூரியில், தற்போதைய குதிராம் போஸ் கல்லூரியில் சேர்ந்தார். ராஜ்பிகாரி போஸ் உள்ளிட்ட தலைவர்களின் பேச்சுக்கள், கதிர்க்கட்சி வீரர்களின் போராட்டங்களால் ஈர்க்கப்பட்டார். சுவாமி விவேகானந்தரை அடிக்கடி சந்தித்தார். அரசியல் ரீதியாக சுதந்திரமான இந்தியா மற்றும் மனித குலத்தின் ஆன்மீக வளர்ச்சி குறித்து அவரது சிந்தனைகளை இவரிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தின. அரவிந்தரின் விடுதலை போராட்ட இயக்கத்தில் இணைந்து அவரது வலதுகரமாக செயல்பட்டார். அனுசீலன் சமிதி என்ற புரட்சி இயக்கத்தை உருவாக்கியவர்களில் முக்கியமானவர். பரிந்தா கோஷுடன் இணைந்து வெடிகுண்டு தொழிற்சாலையை உருவாக்கினார். ஆங்கில கல்வி முறையால் வெறுத்து போய் படிப்பை பாதியிலேயே நிறுத்தினார். ஒரு முறை டார்ஜிலிங் நகருக்கு ரயிலில் சென்றார். அப்போது தாகத்தால் தவித்த முதியவருக்கு தண்ணீர் கொடுத்தார். அருகே இருந்த ஆங்கில இராணுவ அதிகாரி மீது தண்ணீர் சிந்தியதால் இவரை அந்த அதிகாரி தடியால் அடித்தார். அவரையும் அவருக்கு ஆதரவாக வந்த 3 அதிகாரிகளையும் அடித்து நொறுக்கினார். இதனால் கைது செய்யப்பட்டார். ஜதீன் மீது வழக்கு தொடரப்பட்டது. 4 இராணுவ அதிகாரிகளை ஒரே ஒரு இந்திய இளைஞன் அடித்து நொறுக்கிய செய்தி வெளியே தெரிந்தால்